அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ரோ சண்முகம். இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான வாழ்நாள் பலன்கள் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் ஏற்கனவே மேசராசி தொடங்கி கும்பராசி வரை 11 ராசிகளுக்கு அந்த ராசியில் பிறந்தவர்களுக்கான வாழ்நாள் பலன்கள் பதிவீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது 12வது பதிவாக மீன ராசி, இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கான வாழ்நாள் பலாபலன்களை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். எம்முடைய இந்த யூடியூப் சேனலுக்கு முழு ஆதரவு தருகின்ற சகோதர சகோதரிகள், இந்த காணொளியை காணக்கூடிய மக்கள், என்னுடைய வாடிக்கையாளர்கள், உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என் வணக்கத்தினை சமர்ப்பித்து கொண்டு, இந்த காணொளி காணுகின்ற சகோதர சகோதரிகள், பொதுமக்கள், உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ ஜாதகம் பார்க்க வேண்டும் அல்லது ஜாதகம் எழுத வேண்டும் என்றால் என்னை நீங்கள் என்னுடைய செல்போன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு அணுகலாம். அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி, வெளி மாநிலங்களில் இருந்தாலும் சரி, தமிழகத்தில் எங்கள் நாமக்கல் மாவட்டத்திற்கு வெகு தொலைவில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று விருப்பப்பட்டால் உங்கள் ஜாதகத்தை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்கலாம். ஜாதகம் இல்லாதவர்கள் பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர் இவைகளை அனுப்பி வைத்தால் போதும். உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரத்தில் உங்களுக்குரிய ஜாதக பலாபலன்கள் சொல்லப்படும். ஜாதகம் பார்ப்பதற்கும் ஜாதகம் எழுதுவதற்கும் மிக குறைந்த பணம்தான் வாங்கப்படுகிறது. யாரிடமும் அதிக வாங்கப்படுவதில்லை. இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டதே பொதுமக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. என்னுடைய வாடிக்கையாளர்கள் தொலைதூரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. சரி, வாருங்கள் சகோதர சகோதரிகளே, இன்றைய பதிவில் இந்த மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான, அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுடைய பலாபலன்கள், வாழ்நாள் பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதம், ரேவதி 1, 2, 3, 4 பாதம் கொண்டது இந்த மீன ராசி. இந்த மீன ராசியில் பிறந்தவர்கள் சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்க பிறந்தவர்கள், அழகிய உடலமைப்பு கொண்டவர்கள், அழகு நிறைந்தவர்கள், தான் செய்யும் காரியம், செய்ய போகும் காரியம் எதையும் யாரிடமும் சொல்லாமல் இரகசியமாகவே செய்து முடிக்கக்கூடியவர்கள், கல்வி ஞானம், தெய்வ வழிபாடு, ஆச்சாரம், அனுஷ்டானம் கொண்டவர்கள், ஆடை ஆபரணம், வாசனை திரவியம் இவைகளில் பிரியம் கொண்டவர்கள், எதிலும் சாக்கிரதை உள்ளவர்கள், பிறர் பொருள் கிடைக்க பெறக்கூடியவர்கள், எப்பொழுதும் இவர்களுக்கு பிறர் உதவி கிடைத்து கொண்டே இருக்கும். மீன ராசிக்கு குருபலம் இருப்பதால் தனம், தானியம், பொன், பொருள், செல்வம், சந்தோஷம் உடையவர்கள். இந்த மீன ராசிக்கு குருவும் அஷ்டமாதிபதியும் நல்நிலை பெற்று சுப பார்வை பெற்றிருந்தால் 90 வயது வரை வாழக்கூடியவர். சில நேரத்தில் மீன ராசிக்காரர்கள்
ஒரு சிலருக்கு திடீரென எதிர்பாராத கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டங்கள் நண்பர் மூலம் வரும், தோழிகள் மூலம் வரும், உறவினர் மூலம் வரும் என்றாலும் கூட அந்த கஷ்டங்கள் ஒரு சில நாட்களில், ஒரு சில மாதங்களில் உடனே குறைந்துவிடும். எப்பொழுதும் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கக்கூடியவர். ஒரு சிலர் சொந்த பந்தம், நண்பர், உறவினர் மூலம் போற்றப்படுகின்ற, புகழப்படுகின்ற அளவுக்கு நன்மதிப்பையும் மரியாதையும் பெற்றிருப்பார்கள். ஒரு சிலர் ஆசிரியர் தொழிலை மேற்கொள்ளக்கூடியவர்கள், நகைக்கடை, நகை சார்ந்த தொழில், போதகர், மத போதகர் இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு சிலர் மிக திறமைசாலியாகவும் கல்வியல், கணக்கியல் இந்த துறையில் பாண்டியத்துவம் பெற்றவர்களாக இருப்பார்கள். ஒரு சிலர் தேவையில்லாத இழிவான நண்பர் சகவாசத்தால் கெட்ட பெயரை சம்பாதிப்பார்கள். அவைகளை இனங்கண்டு தவிர்ப்பது இந்த ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் நல்லது. ஒரு சிலர் புறம்பேசு குணம், முன்கோபம், தேகத்தில் ரோமம் உடையவராகவும், பெரிய குடும்பத்தை வழிநடத்தும் பொறுப்பும் வல்லமையும் ஆற்றலும் கொண்டவர்களாகவும், விவசாயம், பூமி, காணி, மாடுகன்று, மாடி வீடு உள்ளவராகவும், ஒரு சிலர் வெளிநாடுகளில், வெளி மாநிலங்களில் சிறப்பாக வாழக்கூடியவராகவும் இருப்பார்கள். இந்த ராசியில் ஆண்கள் பிறந்திருந்தால் மனைவியிடம் பாசம், நேசம் கொண்டவர்களாகவும், இந்த ராசியில் பெண் பிறந்திருந்தால் அந்த பெண் தன் கணவனிடம் பாச, நேசம், பிரியம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். அழகான தோற்றம், உடலில் ஏதேனும் ஒரு பகுதியில் மச்சமுடையவராகவும் இருப்பார்கள். எல்லோரிடமும் சகசமாக பழகக்கூடியவர். ஆணாக இருந்தால் அதிக நண்பர்களையும், பெண்ணாக இருந்தால் அதிக தோழிகளையும் பெற்றிருப்பார்கள். எப்பொழுதும் நண்பர்கள், தோழிகள் புடைசூழ இருக்கக்கூடியவர். ஒரு சிலர் ஏழ்மை நிலை, ஏழ்மையான வாழ்க்கை, செல்வம் இல்லாத நிலை உள்ளவராகவும், அதே நேரத்தில் நற்குணம் உண்டவராகவும் இருப்பார்கள். சத்துருக்களை வெல்லும் ஆற்றலும் குணமும் உள்ளவர்கள். இந்த ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை நாளில் தட்சிணாமூர்த்தியையும், சனிக்கிழமை நாளில் சனீஸ்வரனையும், மகாலட்சுமியையும், பள்ளி கொண்ட பெருமாளையும் வணங்கி வந்தால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கப்பெற்று துன்பங்கள் அனைத்தும் விலகிவிடும். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் இந்த ராசிக்காரர்கள் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுவிடும். ஆக இந்த 3 தெய்வங்களை வணங்கி வருவது இந்த ராசிக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பு. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில்